பார்க்க போகிறோம் அப்படின்னா சிறந்த கிடாவை தேர்வு செய்வது எப்படி அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். என் சேனலை மொதல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா அதை நான் போட்ட வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் டெய்லியும் யார் சிறந்த கமெண்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 5000 சப்ஸ்கிரைபர் வந்தவுடனே கிவ்அவே தரப்போகிறோம். அதே மாதிரி டெய்லியும் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு போங்க. ஆடு வளர்ப்பில் வெற்றி பெற வேணும்னா முதல்ல நம்ம கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? ஒரு நல்ல கிடாவை தேர்வு செய்கிறது. பலர் ஆடுகளை வாங்கும்போது அந்த பெட்டை ஆடுகளையே அதிகம் கவனிப்பாங்க. ஆனால் உண்மையில் ஒரு நல்ல கிடா இருந்தால் தான் பல ஆண்டுகள் தரமான குட்டிகளை உருவாக்க முடியும். ஒரு கிடா பார்த்திங்கன்னா நல்ல வளர்ச்சி தரணும், அதிக எடை கொண்ட குட்டிகளை அப்போ தான் உருவாக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமான சந்ததியை கொடுக்கும். பண்ணை லாபத்தை பல மடங்கு உயர்த்தும். ஆனால் தவறான கிடா வாங்கினா பல ஆண்டுகள் நஷ்டம்தான் வரும். இந்த வீடியோவில் ஒரு கிடா வாங்குவதுக்கு முன்னாடி பார்க்க வேண்டிய ஒவ்வொரு விஷயத்தையும் எளிமையாக பார்க்கலாம். மறக்காம சேனலுக்கு லைக் பண்ணிட்டு போங்க. ஏன் கிடா முக்கியம் அப்படின்னா, ஒரு கிடா வருஷத்துக்கு பல பெட்டை ஆடுகளோட இனப்பெருக்கம் செய்யும். அதனால் ஒரு கிடாவின் மரபணு பல குட்டிகளுக்கு செல்லும். அதனால்தான் அனுபவம் வாய்ந்த பண்ணையாளர் சொல்லுவாங்க, ஒரு நல்ல கிடா இருந்தால் பாதி வெற்றி உறுதி அப்படிங்கிறது. நல்ல கிடாவின் சந்ததிகள் வேகமாக வளரும், அதிக எடை அடையும், நல்ல உடலமைப்பு இருக்கும், சந்தையில் அதிக விலை கிடைக்கும். இப்போ எந்த வயசுடைய கிடா வாங்கணும் அப்படின்னா, சிறந்த வயசு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8லேருந்து 12 மாதங்கள். அதாவது அப்படி இல்லை அப்படின்னா 12லேருந்து 18 மாதங்கள் இருந்தால் போதும். இந்த வயசில் உடல் வளர்ச்சி நல்ல நிலையில் இருக்கும். மிக சிறிய கிடா வாங்கினா அதன் எதிர்கால வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியாது. மிக வயதான கிடா வாங்கினாலும் இனப்பெருக்க திறன் குறைந்திருக்க வாய்ப்பு இருக்குது. உடலமைப்பை எப்படி பார்க்கணும்? ஒரு நல்ல கிடா ஆடு அப்படின்னா அகன்ற மார்பு இருக்கணும், நேரான முதுகு இருக்கணும், வலுவான கால்கள், நல்ல தசை வளர்ச்சி இருக்கணும், நீளமான உடல் இருக்கணும், கழுத்து உறுதியாக இருக்கணும், நன்றாக நடக்கணும், கால்களில் நொண்டுதல் இருக்கக்கூடாது, குழம்புகளில் பிளவு இருக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்து நீங்கள் வாங்கணும். இப்போ கண்கள் எப்படி இருக்கணும்? நல்ல பளிச்சுன்னு இருக்கணும், நீர் வடிதல் இருக்கக்கூடாது, மூக்கில் சளி இருக்கக்கூடாது, வாய் அந்த துர்நாற்றம் வீசக்கூடாது. ஒரு சில கொட்டகையில் பார்த்திங்கன்னா உள்ளே போனாலே ஒரு ஸ்மெல் வரும். அந்த மாதிரி வரக்கூடாது எந்த கொட்டகையிலையும். இப்போ எங்கள் ஆடுகள் நீங்கள் உள்ளே பாருங்கள், அப்படி ஒரு ஸ்மெல், அதாவது ஆடு இருக்க அந்த ஸ்மெல்லே வராது, நல்லாயிருக்கும். பற்கள் சரியான அமைப்பில் இருக்கணும். தோல் மிருதுவாக புண் இல்லாமல் பூச்சி இல்லாமல் இருக்கணும். இது இனப்பெருக்க உறுப்புகள் பார்த்திங்கன்னா இது மிகவும் முக்கியமான பகுதின்னு கூட சொல்லலாம். விரைப்பைகள், 2 விரைப்பைகளும் சம அளவில் இருக்கணும். மிகவும் சிறியதாக இருக்கக்கூடாது, வீக்கம் இருக்கக்கூடாது, நடக்கும்போது வலி இருப்பது போல் இருக்கக்கூடாது. எந்த இன கிடா வாங்கினா நல்லது? உங்கள் பண்ணைகளோட நோக்கத்தை பொறுத்து தேர்வு செய்யுங்க. உதாரணமாக கன்னி ஆடு, சேலம் பிளாக்கு, போயர் கலப்பாடு, சம்னாபுரி கலப்பு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே பண்ணையில் எந்த இனத்தை வளர்க்குறீங்க அதுக்கேற்ற கிடாயை வாங்குறது நல்லது. இப்போ மரபணு முக்கியமாக? இப்போ கிடாவோட தாய் எவ்வளவு எடை, தந்தை எவ்வளவு வளர்ச்சி, ரெட்டை குட்டி பிறந்ததா ஏற்கனவே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே கவனிக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நோய் பாதிப்பு இருந்ததா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கொள்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அடுத்து பார்த்திங்கன்னா வாங்கறதுக்கு முன்னாடி கேட்க வேண்டிய கேள்விகள் என்ன அப்படின்னா, இப்போ விற்கிறவங்ககிட்ட நீங்கள் கேட்கணும், அதோட வயசு என்ன, தடுப்பூசிலாம் போட்டிங்களா, குடற்புழு நீக்க மருந்து பண்ணியாச்சா, எந்த தீவனம் கொடுக்குறீங்க, இது எந்த இனம், நோய் வரலாறு சொல்லுங்கள், எத்தனை கிலோ இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே நம்ம கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இங்கே வளர்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதில் என்ன செய்கிறாங்கன்னா பலர் நிறைய தவறுகள் செய்கிறாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு பெரிய கொம்பு பார்த்து வாங்குறது, நிறம் பார்த்து வாங்குறது, மலிவு விலையை பார்த்து வாங்குறது, உடலில் பார்க்காம வாங்குறது, உறவின இன கிடாவை மீண்டும் பயன்படுத்துறது. இந்த தவறெல்லாம் நீங்கள் தயவுசெய்து செய்யாதீங்க. வாங்கிய பின்னாடி என்ன செய்யணும்? புதிய கிடாவாக இருந்தால் 15லேருந்து ஒரு 30 நாட்கள் தனியாக வச்சுருக்கணும். அப்போ தான் நம்ம ஆடுகளோட சேர்க்கணும். மருத்துவர் பரிசோதனை செய்யுங்க.
குடற்புழு நீக்க மருந்து அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. செஞ்சுட்டாங்கன்னா வேண்டாம், செய்யலைன்னு நம்ம செய்யணும். தடுப்பூசி போட்டாங்களான்னு கேட்டுட்டு நம்ம போட்டுறணும். நல்ல தீவனம் கொடுக்கணும், கனிம கலவை, சுத்தமான தண்ணி, இதெல்லாம் வந்து முக்கியம். இப்போ ஒரு கிடாவை தொடர்ந்து பல ஆண்டுகள் வந்து ஒரே கூட்டத்தில் வந்து பயன்படுத்தக்கூடாது. 2லேருந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை புதிய கிடாவை வந்து மாற்றணும். இப்போ நாங்களுமே இப்போ ஒரு கிடா இருக்குன்னா அந்த கிடா இருக்கும்போது இன்னொரு கிடாயை வந்து நாங்கள் வளர்த்து விடுவோம். ஏன்னா அடுத்து வந்து அது வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து தயாராகும். அதனால் வந்து 2-3 வருஷத்துக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணும். எப்போதும் பதிவேடு வச்சுருக்கணும். பிறந்த தேதி, அதோட எடை, தடுப்பூசி, இனப்பெருக்க பதிவு, குட்டிகளோட வளர்ச்சி, இந்த தகவல் வந்து நல்ல கிடாவை வந்து தேர்வு செய்ய உதவும். ஓகேங்களா? ஒரு நல்ல கிடானா இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்து நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல குட்டிகள், ஆரோக்கியமான குட்டிகள் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஒரு நல்ல கிடாவை தேர்வு செய்வது வந்து ஒரு ஆட்டை வாங்குவது மட்டும் கிடையாது. அது உங்கள் பண்ணையோட அடுத்த பல ஆண்டுகளுக்கான முதலீடுன்னு கூட சொல்லலாம். சரியான கிடாவாக இருந்துச்சுன்னா ஆரோக்கியமான குட்டிகளை வந்து தரும், அதிக எடையை வந்து தரும், வருமானத்தையும் தரும், உங்கள் பண்ணையோட தரத்தை வந்து உயர்த்தும். அதனால் அவசரமாக நீங்கள் எதையுமே முடிவு பண்ணாமல் இன்று பார்த்து ஒவ்வொரு அம்சத்தையும் நீங்கள் கவனித்து நீங்கள் தேர்வு செய்யணும். ஓகேங்களா? ஒரு நல்ல கிடானா இப்படி தான் இருக்கணும். ஓகேங்களா? ஒரு நல்ல கிடா கண்டிப்பாக வந்து 1 வருஷம் அந்த மாதிரி இருந்தாலே அதை வந்து இனப்பெருக்கத்துக்கு வந்து பயன்படுத்தணும். அதுக்கு மேலே ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு அப்புறம் வேறு கிடா வந்து நீங்கள் இது பண்ணிடுங்க. சப்போஸ் நான் எங்கள் பண்ணைக்கு வந்து ஒரு கிடா தான் இருக்குன்னா இன்னொரு கிடா எப்படி குட்டி போடும், அதில் வந்து ஒரு நல்ல தரமான கிடாயாக நீங்கள் வளர்த்து அதுக்கப்புறம் வந்து அந்த கிடாயை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வெளியில் வாங்குறதோட நம்ம ஆடுகள்கிட்ட இருந்த அந்த கிடா வந்து இன்னும் நம்ம வளர்க்கும் போது இன்னும் நல்ல தரமான ஒரு ஆரோக்கியமான கிடாயாக வந்து இருக்கும். இப்படி தான் வந்து கிடா வந்து பார்த்து நம்ம வாங்கணும். ஏன்னா அதுதான் நம்மளோட குட்டிகளோட ஆரோக்கியத்தை வந்து கொடுக்கக்கூடிய ஒரு லாபம்னு கூட சொல்லலாம். ஒரு நல்ல கடானா இப்படி தான் இருக்கும். ஓகேங்க, உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எப்படி வாங்கினா கிடா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி எந்த டவுட்டாக இருந்தாலும் கேளுங்க, முடிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுவேன். இல்லாட்டினா வந்து உங்களுக்கு வந்து நான் என்னன்னு சொல்கிறேன். அடுத்த பதிவில் வந்து சினையாடு பற்றி தான் நான் வந்து போட போகிறேன். சினையாடு வந்து நேற்று கமெண்டில் கேட்டிருந்தாங்க, அதுக்கான வீடியோ நாளைக்கு நான் போடுறேன். அதாவது ஊசி போடலாமா, குடற்புழு நீக்க மருந்து கொடுக்கலாமா, லிவர் டானிக் கொடுக்கலாமா அப்படிலாம் சொல்லி கேட்டிருந்தாங்க. அது கமெண்ட் பாக்ஸில் சொல்ல முடியல. நான் அதுக்கு ஃபுல் வீடியோவாக நான் உங்களுக்கு வந்து என்னெல்லாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு நாளைக்கு வீடியோவில் வந்து கண்டிப்பாக போடுறேன். ஓகேங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 5000 சப்ஸ்கிரைபர் வந்தோடனே உங்களுக்கான கிவ்அவே வந்து உங்களை தேடி வரும். ஓகேங்களா? நாளைக்கு என்ன வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.